ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. திரையுலகம் பத்திரிகை. அந்த திரையுலகம் பத்திரிகையிலே நீங்கள் பல கட்டுரைகளும் செய்திகளும் எழுதியிருக்கிறீர்கள். புரட்சித் தலைவரை பற்றி அரிய தகவல்களெல்லாம் அளித்திருக்கிறீர்கள். அப்படி தலைவரை பற்றி எழுத போத நிகழ்ச்சியை பற்றி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். திரையுலகங்கிற பத்திரிகை அந்த காலத்தில், அதாவது நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்க காலத்தில் மிக பிரபலமான பத்திரிகை. எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மத்தியில், எம்ஜிஆர் ஃபேன்ஸ் மத்தியில் திரையுலகம்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திரையுலகம் பத்திரிக்கை ஒரு ஃபேமஸான ஒன்று. அது எம்ஜிஆருக்கு ஒரு ஆத்தரைஸ்டு கெசட் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த எம்ஜிஆர் ரசிகர்களிடையே பாப்புலரான அந்த இதழில் நான் அடிக்கடி கட்டுரை எழுதுவேன் அப்படிங்கிறத சொல்கிறத விட ஒவ்வொரு இதழ்லையுமே நான் என்னுடைய கட்டுரையை தாங்கி தான் அந்த திரையுலகம் வரும். அந்த கட்டுரையெல்லாம் படிச்சுட்டு தான் எல்லா எம்ஜிஆர் ரசிகர்களும் என் பேர் அவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமானுச்சு. நானும் அவங்களுக்கு எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு அமௌங் த எம்ஜிஆர் ஃபேன்ஸ் நானும் ஃபேமஸ் ஆனேன். அந்த பத்திரிகை எம்ஜிஆரும் தவறாமல் படிப்பார், எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது நிறைய கட்டுரைகள் நான் எழுதியிருந்தால் கூட நேரமும் காலமும் இப்போ நான் அவங்களோட அதெல்லாம் காட்டுறதுக்கு ஒத்துழைக்காது. அதனால் ஒரு சில இதை மட்டும் நான் காட்ட விரும்புகிறேன், முக்கியமானதை. அந்த கட்டுரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலை சிறந்த நடிகருக்கு ஒரு அறிவுரை. இந்த கட்டுரை ஏன் எழுதுனேன்னு கேட்டால், அந்த நேரத்தில் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியலுக்குள்ளே போகிற வேண்டிய ஒரு இது. அவருக்கு என்ன கட்டாயமோ தெரியல, அவர் வந்தார் போனார், எப்போ வந்தார் எப்போ போனார்னு அவருக்கே தெரியாது. அதனால் அரசியலில் போய்க்கலாம், யார் வேணாலும் அரசியலில் போகலாம், அவங்களுடைய இது. ஆனால் போனவர் எம்ஜிஆரை கண்ணா பின்னான்னு தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டார். நமக்கு எப்படி இருக்கும்? இப்போல்லாம் வயசாகிடுச்சு, அப்போல்லாம் ரொம்ப யங் பிளட்டா, எம்ஜிஆர் பற்றி யாராவது சொன்னால் நமக்கு அவ்வளோ கடுப்பாகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். அடுத்தாப்புல என் பேனாவை எடுத்தேன், கட்டுரை எழுதினேன். ஏன்னா இவர் தான் தலை சிறந்த நடிகர் உலகத்திலேன்னு பேசிக்கிறாரே, தலை சிறந்த நடிகர் அவருக்கு ஒரு அறிவுரைன்னு ஒரு கட்டுரை எழுதினேன். எழுதிட்டு அதில் சில விஷயங்கள்லாம் எழுதினேன். உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிறதுல நான் தலையிடலை, பேசிங்க. ஆனால் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மனம் பேசுங்கிற அண்ணாவால் தான் நீ முன்னுக்கு வந்தீங்க, அந்த நன்றி கூட கிடையாது. ஆனால் இப்போ எம்ஜிஆரை பார்த்து எங்கிருந்தோ வந்தவங்கிறாப்புலாம் பேசுகிறீங்க. அதனுடைய ஜாகிரபிகள் இது, சரித்திரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. எம்ஜிஆர் மலையாளி கிடையாது. மலையாளிங்கிறது என்னென்னா நடுவில் சில பேர் கொடுத்த பேர். அந்த மலையாள நாடுங்கிறது சேர நாடு. நம்ம தமிழனை பற்றி தரக்குறைவாக பேசிட்டான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேரன் செங்குட்டுவன் படையெடுத்துக்கிட்டு போய் வடநாட்டில் போய் யார் தரக்குறைவாக பேசுனானோ அவன் தலையில் வச்சுக்கிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு இங்கே கண்ணகிக்கு கோயில் கட்டினார். தமிழனுக்கு தலை நிமிர்ந்து, தமிழன் தலை நிமிரணும்னு சொல்லிட்டு தமிழுடைய புகழுக்காக அந்த கல்லை அவன் தலையிலே கொண்டு வச்சு இங்கே இறக்கி கண்ணகி கோயில் கட்டின சேரன் செங்குட்டுவன் பரம்பரை. அவர் சேர நாடுங்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சேர நாடுங்கிறது மலைநாடு. மலைநாடு தான் மலையாளம். அந்த மலைநாடு தான் கோயம்புத்தூர், மேற்கு தொடர்ச்சி மலை, அது சார்ந்த இடமெல்லாம் மலைநாடு, மலையாளங்கிறோம். அந்த மலையாளங்கிறது இப்போ வேறு ஸ்டேட்டாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் அது மூவேந்தர்களுடைய சேர சோழ பாண்டியனில் சேரனுக்கு ஆட்சிக்கு உட்பட்டது, மூவேந்தர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அது சேரன். எம்ஜிஆர் சேரன் வழி வந்தவர். இதெல்லாம் தெரியாமல் எதையாவது பேசிக்கிட்டு எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக இங்கிருந்தோ வந்தான் அப்படிலாம் நீங்கள் பேசுகிறது நல்லதில்லை. அதனால் உங்களுக்கு என்னுடைய சின்சியரான தலை சிறந்த நடிகரான உங்களுக்கு ஒரு அறிவுரை அப்படின்னு ஒரு மாதிரி எழுதினேன். இந்த கட்டுரை எல்லாரும் படிச்சிருப்பாங்க, அவரும் படிச்சிருப்பார், நம்ம எம்ஜிஆரும் படித்தார். வாய் வழியாக பாராட்டலைன்னா கூட என் தோழர் 2 தட்டு தட்டினார். அந்த கட்டுரையை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தோழை தட்டி கொடுத்தாரு. இதுவும் அந்த திரையுலகத்தில் உள்ள மறக்க முடியாது. இன்னொரு முக்கியமானது என்னென்னா, அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ என்னோடய ஏஜ் குரூப்பில் சில பேர் இருக்காங்க, அவங்களாம் தெரிஞ்சிருக்கும். சிவாஜினாவே ஓவர் ஆக்டிங். எம்ஜிஆரோட இயல்பான நடிப்பு, இயல்பான நடிப்புக்கு அப்பாற்பட்டது ஓவர் ஆக்டிங். அப்போ என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆரை கேலி பண்ணுறது, சே கத்தி பிடிக்கிறதெல்லாம் ஒரு நடிப்பா, கத்தி பிடிக்கிறதெல்லாம் ஒரு நடிப்பா
அப்படிம்பாங்க. நான் இதுக்காகவே ஒரு ஃப்ரேஸை உருவாக்கி சொன்னேன். கத்தி பிடிக்கிறது நடிப்பு இல்லை என்றால் கத்தி பேசுவதெல்லாம் ஒரு நடிப்பா அப்படின்னு சொன்னேன். இது பாப்புலராக இந்த ஃப்ரேஸ் வந்து எல்லா பத்திரிகையிலையும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதே போல் திரையுலகத்தில் நான் எழுதினதெல்லாம் பாப்புலர் ஆச்சு. ஆனால் கவிதைகள் பற்றி எம்ஜிஆர் ரொம்ப என்ன பாராட்டுவார். மற்றதுக்கு இது பண்ணால் ஏதாவது நம்ம என்கரேஜ் பண்ணால், கட்டுரைகளை என்கரேஜ் பண்ணால் நம்ம ஏதாவது எழுதிடுவோமோன்னு அவர் அதை இது பண்ணால் கவிதையை மட்டும் உடனே சொல்லுவார். அண்ணாவை பற்றி கவிதை எழுதியிருக்கேன் நிறைய. இதில் அண்ணா நீ எழுந்து வா அப்படின்னு ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு கவிதை எழுதினேன். அண்ணா நீ எழுந்து வா. அதே போல் நிறைய பத்திரிகைகள், அண்ணன் காட்டிய வழி, தமிழ் வெற்றி பெறட்டும், நிறைய போலாம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து திரையுலகத்தில் வந்தது. அதே போல் நம் நாடு திரைப்படம்னு வெளியிடப்பட்டது. நம் நாடு எம்ஜிஆர் நடித்த படம். இங்கே நம்ம நாட்டில் இங்கிலாந்துலேயே மோரார்லெஸ் வந்து ஸ்டுடியோக்குள்ளே ஷூட்டிங் போட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். அதை எதிர்த்து சிவந்தமன்னு வெளிநாட்டில் படம் பிடிச்சாங்க. வெளிநாட்டில் போய் கலர் படத்தில் வெளிநாட்டில் போய் ஆல்ஸ் மலை சிகரத்தில், அழகிய நயில் நதி ஓரத்தில் எல்லாம் படம் பிடிச்சி சிவந்தமண்ணை வெளியிட்டாங்க. அதை எதிர்த்து எம்ஜிஆர் படம் நம் நாடு வந்துச்சு. அப்போ நம் நாட்டுக்கு இணையுண்டோ அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன். வெளிநாட்டு கலர் மண்ணை படம் பிடித்து வெள்ளமென பேசிடுவார் பலரும் உண்டு, களிப்புடனே சொல்லுங்கள் நெஞ்சை தொட்டு, நம் நாட்டுக்கு இணையுண்டோ நல்லவருக்கு ஒரு கேள்வி. நம் நாட்டின் பெரும்புகளை அறியார் இல்லை, நம் நாட்டிற்கு இணையாக எதுவும் இல்லை அப்படின்னு கவிதை எழுதினேன். இந்த கவிதையும் எம்ஜிஆர் படிச்சுட்டு கவிதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் தோளை தட்டி கொடுத்துட்டு ஒன்று சொன்னார். அவ்வளோ தூரத்துக்கு அது சொன்னதை என்னால் இன்றைக்கும் மறக்க முடியல. இந்த நம் நாடு படம் வெளி வந்ததுனால என்னை பார்த்து சொல்கிறார் கவிதையை படிச்சுட்டு, இந்த நம் நாடு படம் வெளி வந்ததுனால எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. அதே சமயத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தவங்களும் எதிரிகளாக மாறிட்டாங்க. எப்படி பாருங்கள், டக்குன்னு சொன்னார். நல்ல நண்பர்களாக இருந்தவங்களும் எதிரிகளாக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதை எனக்கு மறக்கவே முடியல. இந்த கவிதையை படிச்சுட்டு இப்படி சொன்னோன்னே இதை அவர் வந்து அவர் கேள்வி பதிலில் கூட எழுதியிருக்கிறார். தமிழ் திரையுலகின் நிரந்தர வசூல் சக்கரவர்த்தி, பாரத ரத்னா, பாரத் டாக்டர் என்ற பல பட்டங்களை பெற்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சிறப்பாசிரியராக கொண்டு சமநீதி பத்திரிகை வெளிவந்துள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த சமநீதி பத்திரிகையில் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு ஆதரவாக பல பணிகளை செய்திருக்கின்றீர்கள், உதவிகரமாக பல பணிகளை செய்திருக்கின்றீர்கள். அது பற்றி கூற முடியுமா? சமநீதி பத்திரிகை என்பது ஒரு அருமையான பத்திரிகை. அது வந்து திமுக கழகத்தை சார்ந்தவங்களோ எம்ஜிஆர் பிரியர்களோ மட்டும் படிக்க வேண்டிய பத்திரிகை அல்ல, எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு நல்ல பத்திரிகையாக இருந்தது. அதற்கு சிறப்பாசிரியர் யாருன்னா எம்ஜிஆர். அந்த சிறப்பாசிரியராக எம்ஜிஆர் இருந்தாலும் சிறப்பாசிரியர் அந்த காலகட்டத்தில் எல்லா பணிகளையும் மற்றவங்களாம் செஞ்சாங்க. சொர்ணம் அதுக்கு ஆசிரியராக இருந்தார். நானும் என்னால் முடிஞ்ச பணிகளை அதுக்கு எந்த விதமான ஊதியமும் பெறாமல் நான் செஞ்சேன். அந்த சமநீதி பத்திரிகையில் என்னுடைய கவிதைகள், என்னுடைய கதைகள் நிறைய வந்திருக்கு. ஜாதி படுகொலை அப்படின்னு ஜாதியை வச்சு ஒரு கதை, அதனால் எப்படி எஃபெக்ட் ஆகிறாங்க, ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை பற்றி எழுதினேன். அந்த கதையை வந்து அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாராட்டி கடிதங்கள் வந்தது. எம்ஜிஆர் பர்சனலாக எனக்கு அந்த கதையை படிச்சுட்டு அந்த கதை அருமையாக இருக்குது, நல்ல கதை எழுதியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அந்த சமநீதியில் உள்ள இதழ்கள் தான் இதெல்லாம். இதிலெல்லாம் என்னுடைய கதைகள்லாம் வந்தது. அதே போல் இந்த பத்திரிகையில் எம்ஜிஆர் பதில்கள் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து வாசகர்கள் ரசிகர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார். அந்த கேள்வியை போஸ்ட்டில் வரும். அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது இல்லை, இந்த கம்யூனிகேஷன்லாம் கிடையாது, போஸ்ட்டில் வரும். அதை நாங்கள் தரவாரியாக பிரித்து எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் வைப்போம். அது சில இதை நம்ம பதில் சொல்லுவார், சில இதை அவர் திருத்துவார். அப்போ பதில் அவரே சொல்லுவார். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நான் வந்து எம்ஜிஆர் ஒரு இது சொன்னோன்னு திகைச்சே போயிட்டேன், ஆச்சரியப்பட்டேன். அகநானூறு புறநானூறு எல்லாரும் பேசுவாங்க, நற்றிணை குறுந்தொகை அப்படின்லாம். இவர் என்ன பண்ணார், அந்த பதிலில் எம்ஜிஆர் பதில் எழுதிட்டு இருக்கும்போது சங்ககால இலக்கியங்கள் நெடுநல் வாடையில் இந்த ஒரு சில கருத்துக்கள் வருமேனார் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஷாக். எப்படி ஒரு நெடுநல் வாடையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு இது. பக்கத்தில் என் வயசுக்கெல்லாம் டக்குன்னு அவரை திருப்பி கேள்வி கேட்க முடியாது. நான் ஆச்சரியப்பட்டேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இவருக்கு தமிழ் புலமையும் தமிழ் இதுவும் இருக்குது. எதாக இருந்தாலும் தமிழ் எழுதுவார், திருத்துவார்.
அவருடைய தமிழ் அறிவு வந்து என்னை வியக்க வைச்சிருக்கு. எம்ஜிஆர் தமிழன் இல்லை என்றால் வேறு யார் தமிழன்? அவர் தமிழ் இனம், தமிழ் இலக்கியம் இவற்றுக்கு ஆற்றிய பணி போல யாருமே ஆற்றியதில்லை. அவருடைய பாடல்கள்லாம் தமிழ் இலக்கியத்தில், இந்த காலத்து தமிழ் இலக்கியமாக பல்கலைக்கழகங்களில் வைக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. அந்த அளவுக்கு அவருடைய தமிழ் அறிவு சமநிதியில் நான் தொடர்பு கொண்ட போது என்னை வியக்க வச்சிருக்கு. கலையுலக காவலன் நடிக மன்னன் மக்கள் திலகம் அவர்கள் 1967 சட்டமன்ற தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்ட பொழுது நீங்கள் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வாக்குகள் சேகரிக்க சென்றீர்கள். அப்போது ஏற்பட்ட அனுபவம் பற்றி சற்று கூறுங்கள். எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலை தொகுதியில் நிற்கும்போது அவரை எதிர்த்து ரகுபதினு ஒருத்தரை காங்கிரஸில் நிற்க வச்சாங்க. நாங்கள் சில மாணவர்கள், நான் என்னோட 4-5 மாணவர்களை திட்டிட்டு போயிருக்கேன். அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொன்னாப்புல ஒரே ஜீப்பில் இருந்துட்டு அவரோட போன இதை என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். அப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையில் நான் வந்து எம்ஜிஆர்கிட்ட சொன்னேன், அதுக்காக தீர்வு காணணும், அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இதுவாக சொன்னேன். அவர் அதெல்லாம் ஆக்ஷன்லாம் எடுக்க வேணாம், அதை அப்படியே விட்டுறணும் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாப்புல, இல்லை அதை விட்டக்கூடாது, விட்டால் நம்மளை இழிச்ச வாயினாட்ட நினச்சிருவானுங்க, நம்ம அப்படி செய்யக்கூடாது, நம்மளும் வி ஹேவ் டு டூ சம்திங் அப்படிங்கிறாப்புல அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டேன். பொதுவாக எம்ஜிஆர்கிட்ட யாருமே பேசவே பயப்படுவாங்க. நான் வந்து டக்குன்னு இப்படிலாம் பேசி ஆர்கியூ பண்ணுறாப்புல, நம்ம விடக்கூடாது, நம்மளை இழிச்ச வாயன் ஆகிட்டுவாங்க, நம்ம வி ஹேவ் டு டேக் சம் ஸ்டெப்ஸ்ன்னு ஆர்கியூ பண்ணிட்டேன். அப்போ எம்ஜிஆர் என்கிட்ட சொல்கிறத என்னால் மறக்க முடியாது. அது இப்போ நினைக்கிறேன் அவர் தான் கரெக்டுன்னு. என்ன சொன்னார் தெரியுங்களா? வேண்டாம், வயலன்ஸே இருக்கக்கூடாது, நோ வயலன்ஸு. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க, அதுக்காக நமக்கு அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா? அண்ணா என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்க தாக்க முடிஞ்ச வரைக்கும் தாக்கட்டும், அவங்க தாக்க நாம் வலிமை பெறுவோம், அவங்க தாக்க நாம் வலிமை பெறுவோம், அவங்க தாக்கி அவங்க வலிமை இழந்துருவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே போல் நம்ம வந்து இதெல்லாம் எலெக்ஷன் மீட்டிங், நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது, அதனால் அந்த வயலன்ஸுக்கே நம்ம போகக்கூடாது, அமைதியாருன்னு சொல்லிட்டு என்னை அமைதிப்படுத்திட்டார். பாருங்கள், ஒரு தலைவர் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு என்னமோ பண்ணியிருக்கலாம். இப்போ உள்ள அரசியல் தலைவர்களையும் எம்ஜிஆரையும் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ரிக்ஷாக்காரன் படம் வெளிவரும்போது நீங்கள் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் என்று ஒரு அமைப்பை ஆரம்பித்தீர்கள் என்று நண்பர்கள் கூற கேட்டிருக்கிறேன். அந்த அனுபவம் பற்றி. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதாவது ரிக்ஷாக்காரன் அப்படிங்கிற பேரில் படம் வருதுங்க. எம்ஜிஆர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வியல் தத்துவம். எம்ஜிஆருடைய படங்கள்லாம் பார்த்தா வாழ்வியல் தத்துவமாக தான் இருக்கும். ரிக்ஷாக்காரன்கிற பேர். அப்போ ஒரு நண்பர் வந்து எங்கிட்ட ஒரு வினோதமான ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வினா, என்ன ராஜன் சார், எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, இப்படி எம்ஜிஆர் ரசிகராக இருக்கீங்களேன்னாரு. என்ன பார்த்து எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன படிப்புக்கு எம்ஜிஆருக்கு என்ன விதமாக படித்தா எம்ஜிஆர் ரசிகராக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை பேசி நினச்சிட்டேன். ஆனால் கேட்குறாரு பார் கேள்வி, படித்தவங்களாம் எம்ஜிஆர் ரசிகர் கிடையாதா? அப்போ எம்ஜிஆர் ரசிகர்னா கீழ்த்தட்டு மக்கள், சேரி வாழ் மக்கள், உழைக்கிற இந்த தோழர்கள், விசிலடித்தான் குஞ்சுகள், இவங்களெலாம் தான் அப்படிங்கிறாப்புல ஒரு வியூ உருவாகிட்டு இருந்துச்சு. அதுக்கு தகுந்தாப்புல ரிக்ஷாக்காரன் படம் வந்துச்சு. பேரும் ரிக்ஷாக்காரன். எம்ஜிஆர் எப்படி நடிச்சிருக்கிறார்? ரிக்ஷாக்காரன், படகோட்டி, தொழிலாளி, இப்படிலாம் நடித்த அவருடைய படங்களோட பேரை பார்த்தீங்கன்னா, கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, அவங்களுடைய படகோட்டியில் மீனவர்களுடைய வாழ்க்கை சோகம். நாங்கள் திருவள்ளிக்கணியில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இருக்கிறப்பல அந்த காலத்துலலாம் அடுக்கலையில் கேஸ் எல்லாம் கிடையாது, மண்ணெண்ணெய் தான். அப்போல்லாம் மண்ணெண்ணெயை ஊற்றி தான் எல்லோரும் அடுப்பு வச்சிட்டு இருப்பாங்க. அந்த மண்ணெண்ணெய் வண்டியில் வரும் தெருவா. அந்த மண்ணெண்ணெயை வண்டியில் வச்சுக்கிட்டு தெருவில் ஓட்டிட்டு வருவாங்க. எல்லோரும் ஒரு இதாட்டம் புனலாட்டம் கொடுத்து ஒரு வீட்டு வாசலையும் விடுவாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அதில் ஒருத்தர் இன்றைக்கி அவர் இப்போ இருக்க மாட்டார், ப்ராபப்லி இஸ் மே நோ மோர். இன்னும் என் மனசில் நிற்கிறார். அந்த 3 தெரு சந்திக்கிற இடத்துல அப்படி தெருவில் திரும்புவார் வண்டி. அந்த மண்ணெண்ணெய் எப்படி கொண்டு வருவாங்கன்னா தள்ளு வண்டியில் கொண்டு வருவாங்க. இவர் அந்த வண்டியை உள்ளுக்குள்ளே பூந்து வண்டியை தொழிலாளி ஆட்டு எம்ஜிஆர் படம் ஓட்டிட்டு வருவார். அந்த தெரு திருமணன்னு ஒரு பாட்டு பாடுவார், கடவுளின்னு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளின்னு பாடிக்கிட்டே அப்படி வருவார். வந்து எங்ககிட்ட பேசுவார்,
எனக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, பசி இருக்குதோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் பாட்டை கேட்டால் எனக்கு பசி போயிடும், சாப்பாடு தேவையில்லை, அவர் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மண்ணெண்ணெயை புனலில் ஊற்றிட்டு போவார். மண்ணெண்ணெய் விடுற தொழிலாளி, இப்படி தொழிலாளி, படகோட்டி அப்படின்னு. இதெல்லாம் கூட ஒரு மேற்பட்ட ஒரு சம்பவம் என்னென்னா, சந்திரோதயம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் எம்ஜிஆர் வந்து ஒரு பத்திரிகை நிருபராக நடிப்பார். இந்த காலத்தில் உள்ள பத்திரிகை தர்மம்னா என்னென்ன கேட்பாங்க, ஏபிசிடியே தெரியாது. பத்திரிகை தர்மம்னா என்ன, பத்திரிகையில் எப்படி போடணும் அப்படின்னு. சும்மா அதில் கவர்ச்சி படம் போடுறது, அப்படி அந்த படமே அப்படி தான். எம்ஆர் ராதா வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருப்பார், கவர்ச்சி படம் போட்டு சில பேர் இது பண்ணுவாங்க. இந்த காலத்தில் பத்திரிகையில் பிளாக்மெயில் பண்ணுறது, கவர்ச்சி படம் போடுறது, இப்படிலாம். ஆனால் பத்திரிகை தர்மம் எப்படி இருக்கணுங்கிறத அன்றைக்கே சொன்னவர் எம்ஜிஆர். இப்படி வாழ்க்கையில் அவர் தொடாத பாத்திரமே கிடையாது, எல்லாமே தொழிலாளி இது போல் தான் இருக்கும், படகோட்டின்னு. இப்படி இருக்கிற காலத்தில் இந்த ரிக்ஷாக்காரன் படம் வந்து தான் நான் உங்கள்கிட்ட சொன்னப்பில் எம்ஜிஆர் ரசிகர்கள்னாவே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு இது ஃபீலிங் மக்கள்கிட்ட இருந்தது. இதை போக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், எம்ஜிஆர் ஃபேன்ஸ் கிராஜுவேட் அசோசியேஷன்ஸ், எம்ஜிஆர் ரசிகர்கள் பட்டதாரிகள் சங்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கினேன். இந்த ரிக்ஷாக்காரன் படம் தேவி பேரடைஸில் ஓடிட்டுருக்கு. நான் அந்த அமைப்பை உருவாக்கி எம்ஜிஆர் ஃபேன்ஸ் கிராஜுவேட் அசோசியேஷன் உருவாக்கிட்டு அந்த உருவாக்கின நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆரை கூப்பிட்டேன் ஒரு இதுக்கு. அவர் வரமாட்டேன்ட்டார். இல்லை இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வரமாட்டேன்னார். இல்லைன்னு நான் வழக்கம் போல் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி கேட்டேன். இல்லை என்னால் நான் வந்தால் நல்லா இருக்காது, நீயும் இஷ்டம் செஞ்சுக்கொண்டார். அதனால நான் என்ன பண்ணேன், அதுக்கு பேம்ப்ளெட் புக்கு ஏதாவது நோட்டீஸ்லாம் அடித்து ரிக்ஷாக்காரன் படம் வரும்போது நண்பர்கள்ட்ட எல்லாம் கொடுத்து இஷ்யூ பண்ண சொல்லி இது பண்ணி எம்ஜிஆர் ஃபேன்ஸ் கிராஜுவேட் அசோசியேஷன், எம்ஜிஆருக்கும் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, எம்ஜிஆருக்கும் படித்தவர்கள் ரசிகர்களாக இருக்காங்க. எம்ஜிஆருக்கு வந்து சும்மா விசில் அடித்தாங்க குஞ்சிகளாக கீழ்த்தட்டு மக்கள் மட்டும் எல்லோரும் கலந்துருக்காங்க, எல்லோரும் இருக்காங்கிறத சொல்கிறதுக்காகவே அதை இது பண்ணேன். அது தேவி பேரடைஸில் நடந்தது அந்த படம். அப்போ நாங்கள் டெய்லி தேட்டருக்கு போவோம் தேவி பேரடைஸுக்கு. அந்த கதைக்கு கதை எழுதின அந்த படத்துக்கு மூலக்கதை எழுதின பெரியண்ணங்கிறவரும் டெய்லி வருவார். அந்த படத்தினுடைய சத்யா மூவிஸு எல்லோரும் வருவாங்க. சத்யா மூவிஸ் சுப்பிரமணியம், சத்யா மூவிஸ்லேருந்து எல்லோரும் வருவாங்க. அவர் ஆரம்பி எல்லோரும் வருவாங்க. சுப்பிரமணியம் அவங்கெல்லாம் அங்கே கேஷியராக இருந்தார், எல்லாம் வருவாங்க. நாங்கள்லாம் ஒன்றா இருந்து பேசிட்டு வருவோம். அந்த அளவுக்கு அந்த கிராஜுவேட் அசோசியேஷன் ஆரம்பித்து இது பண்ண. ஏமாற்றாதே ஏமாற்றாதே